எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு மிகவும் விரிவானது. ஏனென்றால் ஏறத்தாழ 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்திலிருந்து 2010 வரையிலும் நிகழ்ந்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பினுடைய வரலாற்றை சுருக்கி சொல்லுகிறேன் என்று நினைத்தால் கூட ஒரு 10 பக்கத்துக்கு மேலே வந்து விடுகிறது. அதற்கு மேலே இதை எல்லாவற்றையும் படித்துவிட்டு எங்கெங்கெல்லாம் திருத்தப்பட வேண்டியவை என்ற அடையாளம் காணப்பட்டனவோ என்னுடைய பார்வையில் அவற்றையெல்லாம் தொகுத்து சொல்வதென்றால் ஒரு 500 பக்கத்துக்குள்ள ஒரு நூலாக விரிவாக வேண்டிய ஒரு செய்தி. ஆகவே நான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக இங்கு சொல்லாமல் ஒரு வேண்டுகோளாக உங்களை எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் ஆசிரியர் நிறுவனம், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சாகித்ய அகாடமி போன்ற நிறுவனங்களுக்கும் முடிவாக அரசுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு உருப்படியான வேண்டுகோளாக கருதி தான் நான் என்னுடைய பேச்சை நான் தொடங்குகின்றேன். அதனால் அவர்கள் சொல்வதைப் போல 15 நிமிடத்துக்குள்ளே முடித்து விடுவது எளிது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஐ எம் நாட் எக்ஸாஸ்டிவ் பட் செலக்டிவ் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டிவ். 1 அல்லது 2 சொல்லிவிட்டு இதை போல பார்த்து கொள்ளுங்கள் என்பது போல சொல்லுவது என்னுடைய வேண்டுகோளாகத்தான் இந்த சொற்பொழிவை நான் வைத்திருக்கின்றேன். முதலாவதாக இந்த மொழிபெயர்ப்பினுடைய வரலாற்றை நினைக்கும் பொழுது இதை தொடங்கி வைத்தவர் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கி வைத்தவர் F.W. பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்று சொல்லுகின்ற பெருமகனார் தான் என்பது உங்களிலே பெரும்பாலோருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தெரியாவிட்டாலும் பாதகமில்லை. எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நேற்று இங்கு நான் தலைவராக இருந்தேன், இன்று ஒரு தலைவரின் கீழ் பேசக்கூடியவனாக இருக்கிறேன். நேற்று நான் தலைவனாக இருந்ததினாலேயோ என்னவோ தெரியவில்லை, என்னுடைய பேச்சையோ அல்லது நான் நடத்திய முறையோ பார்த்துவிட்டு வெறுத்து போனவர்கள் பல பேர் வராமல் போய்விட்டார்கள். எப்படி தமிழகத்திலே இலக்கிய படைப்பாளிகளை பார்க்கும் பொழுது சிறுகதை எழுத்தாளர்கள் அல்லது நெடுங்கதை எழுத்தாளர்கள், திறனாய்வாளர்கள் என்று பட்டியல் போட்டு பார்த்தால் கொஞ்சம் பெரிதாகவே 100 பேருக்கு மேலேயாவது வரும் போல இருக்கிறது. ஆனால் மொழிபெயர்ப்பாளர் என்று ஒரு பட்டியலை பார்த்தால் அம்மா அவர்களுக்கு தெரியும், ஒரு 25 பேர் 30 பேருக்கு மேலே தேரவில்லை. அதனால் இது ஒன்றும் தேராது என்று நினைத்து கொண்டு பல பேர் இங்கு வரவில்லை. வந்திருக்கின்றவர்களையும் எழுப்பி விடுகின்ற நிலையிலே நான் நீட்டிக் கொண்டிருக்க மாட்டேன் என்பதை உத்தரவாதமாக சொல்லி நான் சொல்லுகின்றேன். அப்படி தொடங்கி வைத்தது 1812 தான் நம்முடைய தமிழ் நூல், முதல் தமிழ் நூல் அச்சாயிற்று. எந்த நூலுமே அச்சாகாத காலத்திலே புறநானூற்றிலே 2 பாடல்களை, ஒரு பாடல் முழுமையாக படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் இடைப்பெறும் செல்வராயினும் என்று சொல்லுகின்ற பாடலை முழுமையாகவும், புறநானூற்றின் 34வது பாட்டாக இருக்கக்கூடிய ஆண்முலை அறுத்து அறநில்லோர்க்கும் மானிடை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் இந்த பாடலுடைய 7 அடிகளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, இதற்கு 13 அதிகாரங்களிலே உள்ள ஒரு 30 குறட்பாக்களுக்கு விரிவுரை எழுதிய எல்லிஸ் பெருமகனார் அதற்கு மேற்கோளாக காட்டிய நூல்களின் தொகை 46. நான் எண்ணி பார்த்த அளவுக்கு கூடுதலாகவும் குறைச்சலாகவும் இருக்கலாம். அத்தனையும் அவர் ஓலைச்சுவடிகளில் இருந்து படித்தார் என்பது வியப்புக்குரிய ஒன்று. திருவள்ளுவருக்கு நாம் இப்பொழுதெல்லாம் சிலை வைக்கின்றோம், இப்படியெல்லாம் நாம் எப்படியெல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்பதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த மரியாதையை நமக்கு அடையாளம் காட்டியவரே எல்லிஸ் துரைமகனார் தான். திருவள்ளுவருடைய உருவத்தை பொறித்த 2 தங்க காசுகளை வெளியிட்ட பெருமை அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமகனாரால் தொடங்கி வைக்கப்பட்டது இப்பொழுது நன்றாகவே நிறைவேறி இருக்கிறது. எல்லா சங்க நூல்களும், நான் சங்க நூல்களுக்கு மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன், சங்க நூல்கள் அனைத்தும் இப்பொழுது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்க தகுந்த, மகிழ்ச்சி அடையக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் கொண்டாடக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்ல வேண்டும். இதில் பங்கு பெற்றிருக்கவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது மிக குறைவாகவே இருக்கிறது. அதாவது இப்போ இந்த அவையில் இருக்கக்கூடியவர்களைப் போலவே எங்களை எல்லாம் சேர்த்து 30 பேர் வந்துட்டோம். இப்போ இல்லை, அவ்வளவுதான் இருக்கிறது. அதற்காக நான் வருத்தப்பட வேண்டியதில்லை அதிகமாக. நான் முதல்ல சுருக்கமாக கலித்தொகை 1887 அதை அடுத்து 10 பாட்டு 1889 புறநானூறு 1894 ஐங்குறுநூறு 1903 பதிற்று 10 அடுத்து 1904 பிறகு
நற்றிணை 1914, குறுந்தொகை 1915, பரிபாடல் 1918, அகம் 1923. ஆக 1887 1923 வரைக்கும் உள்ள இந்த குறுகிய காலகட்டத்திலே எல்லா சங்க நூல்களும் அச்சேறிவிட்டன. அச்சேறிய விட்டவரை மட்டுமல்ல, அந்த காலத்தில் இருந்த தமிழறிஞர்கள், ஆங்கிலம் படித்த தமிழறிஞர்கள் அது அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கிறது இருக்கு பாருங்க. அப்படி எடுத்த உடனே ஒரு 4 அல்லது 3 ஆண்டுகளுக்குள்ளேயே அதை மொழிபெயர்க்க தொடங்கிவிட்டார்கள். அப்படி தொடங்கியவர்கள் சில பேர்: வீரபத்திர முதலியார், பாலசுப்பிரமணிய முதலியார், சேஷையர், இப்படி ஒரு 4-5 பேர். அதே அப்பொழுது அந்த காலத்திலே சித்தாந்த தீபிகை என்று சொல்லுகின்ற ஒரு இதழிலே அதையெல்லாம் அவர்கள் பதிப்பித்தார். உதிரியான சில பாடல்களே. முதலிலே வந்தது கலித்தொகை தான். கலித்தொகை, அடுத்தது ஐங்குறுநூறு, 1903 வந்த ஐங்குறுநூறு, இதை இருக்கு. அப்புறம் புறநானூறுக்கு பிறகு வந்து விடுகிறது. இதில் முதலாக மிகுதியாக மொழிபெயர்த்தவர் 70 புறநானூற்று பாடல்களை போப்பையர். நான் ஒரு தமிழ் மாணவன் என்று சொல்வதிலே பெருமைப்பட்டுக் கொண்டு கல்லறையில் எழுதி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அந்த பெருமகனார் 70 பாடல்களை 1889 அவர்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். அது பின்னாலே 1910 1973 மறுபதிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியது ஹீராயிக், தமிழ் ஹீராயிக் போயம்ஸ் என்று சொல்லுகிற பெயரெல்லாம் இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சில பேர் அதில் ஈடுபட்டு வருகிறார்கள். நான் சுருக்கமாக சொல்லுவதற்காக முதலாக ஒரு முழுமையான நூலை மொழிபெயர்த்த பெருமை வழக்கம் போல இலங்கை தமிழறிஞரை தான் சாரும். ஜேவி செல்லையா அவர்கள் 1946 10 பாட்டு முழுவதையும் மொழிபெயர்த்தார்கள். அவருக்கு முன்னே 10 பாட்டு வெளிவந்த உடனேயே ஒரு 4 ஆண்டுகளுக்குள்ளேயே பி. குமாரசாமி என்று சொல்லுகின்ற ஒரு இலங்கை தமிழறிஞர் தான் half an hour with சங்கம் poets என்று சொல்லி கபிலருடைய குறிஞ்சிப்பாட்டு முழுமையையும் பொருநராற்றுப்படையினுடைய 140 அடிகளையும் உரைநடையாக மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மொழிபெயர்ப்பை ஓரளவு வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆசைப்பட்டு செய்தவர்கள் இலங்கை தமிழர்களாகவே இருக்கிறார்கள். இது ஒரு நம்ம குறித்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இது ஆறுமுகன் அவர்களிலிருந்து யாழ்ப்பாண உபலானந்த அடிகளிலிருந்து எத்தனையோ பேர் அந்த இலங்கை மண்ணில் இருந்து பிறந்தவர்கள் தான் தமிழை செழுமைப்படுத்தியிருக்கிறார்கள், தமிழை வளமைப்படுத்தியிருக்கிறார்கள், தமிழை காப்பதற்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வரலாற்றை மிக நன்றியோடு நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜேவி செல்லையா அவர்கள் மொழிபெயர்த்த பொழுது முன்னுரையிலே சொல்லுகிறார், அப்பொழுது இலங்கையினுடைய ஆளுநராக இருந்து ஓய்வு பெற்று போன பிறகு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே இவரை சந்திக்கிறார். ஜேவி செல்லையா அவர்கள் ஆங்கில பேராசிரியர். அவர் கேட்கிறார், I come to know that Tamil is rich in literary wealth. I want to know whether there are available any translation into English என்று கேட்கிறார். அப்பொழுது இவர் சொல்லுகிறார், as far as my knowledge goes, I know 2 translations by G. Pope நாலடியார் and புறநானூறு. I have nothing to say about this. இப்படி சொல்லிடுறாரு. இதுக்கு மேலே என்ன ஒன்று தெளிகிறாரு. Why not to try in this line? அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி தான் அவருக்கு ப்ரொவோக்கிங். அதை சொல்லுகிறார், அதனால தான் அதை செய்தேன். ஆனால் 2வது நோக்கம் இருக்கிறது. தி சங்கம் லிட்ரேச்சர் remains a closed book even for the educated Tamil people. So, to induce some interest in them, to create some interest in them and to study it at least through English, I am taking this endeavor அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அதனால இன்னைக்கும் கூட ஆங்கிலம் படித்த தமிழர்களுக்கு தமிழிலே மூலத்தில் படிப்பதை காட்டிலும் ஆங்கிலத்தில் படித்தால் அவர்களுக்கு புரிகிறது. ஏன்னா நமக்கு we have to use only simple language, so it is very easy for them to understand. இந்த மாதிரி இதை தொடங்கி வைத்த பெருமை அவர்களுக்கு இருக்கிறது. பிறகு தொடர்ந்து பல பேர் வந்திருக்கிறார்கள். இதை எல்லாவற்றையும் சொல்வது நமக்கு